நல்லா ஹெல்த்தியான சூப்பரான பச்சைப்பயிறு வடை செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சைப்பருப்பு வடை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு நல்லா ஊறினதும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். இதே மாதிரி நம்ம பச்சைப்பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சைப்பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி அரைச்சி நம்ம வடை மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மாவு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வடை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வடையை தட்டி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து நம்ம கைகளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். இதே மாதிரியே போட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வடையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா உள்ளேயும் நல்லா வேகணும். அதனால் மிதமான தீயில் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடை கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வடையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.